விளையாட மாட்டாரு. இது தெரிஞ்சு மே 2ஆம் தேதி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மே 2ஆம் தேதி விளையாடுவாரு. கண்டிப்பா விளையாடுவாரு. கண்டிப்பா விளையாடுவாருன்னு தெரியல, விளையாடுறதுக்கு வாய்ப்பு. சென்னை ஜெயிச்சிருமா? ஃபைனல்ஸ்க்கு போயிடுமா? இப்ப இருக்கிற டீமை வச்சு சென்னை வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. ஐடியாவே இல்ல சார். கண்டிப்பா விளையாடணும் சார். அவர் விளையாட மாட்டாரு. எனக்கு லாஸ்ட் ஐபிஎல் வருவார் நினைக்கிறேன். மாட்டாரா? தோனி ஆடுவார் சார். ஆடுவார். ஹோம் பசங்க சேனல்ல இருந்து பேசுறோம். தோனி மேட்ச் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா? கண்டிப்பா விளையாடணும் சார். அவர் விளையாடினாதான் எங்களுக்கு விளையாடினா இதுல இருந்து ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவான்னு குவாலிஃபை ஆயிடுவாரு. கண்டிப்பா ஒன்னும் இல்ல. தோனி சிம்பிள். தோனி மேட்ச் விளையாடுவாரா மாட்டாரா? விளையாடுவாரு. அவர் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆமா ஆசைப்படுறேன். சென்னை ஜெயிக்கணுமா? கண்டிப்பா ஜெயிக்கணும். தேங்க்யூ ப்ரோ. சாப்பிட்டீங்க சார்? வீடியோ சும்மா இப்பதான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம் சார். அவர் யூடியூப் சேனல் இல்ல. தோனி ஆடுவாரா ஆட மாட்டாரா? தோனி ஆடுவார் சார். ஆடுவார். क्वेश्चन पर्सनल क्वेश्चन மேரேஜ் ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆயிடுச்சு சார். லவ் அரேஞ்சா? அரேஞ்சு. அரேஞ்சா? லவ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்களா? இல்ல சார். பண்ணது இல்லையா? எஸ்கேப் பண்ணி ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா உங்க ஒய்ஃபுக்கு இந்த நேரத்துல? இந்த வைப்பு என்ன விட்டு ஊருக்கு போயிருக்கிறா, அதனால நீங்க என்ஜாய் பண்ணிட்டு இல்ல கம்ஃபர்டபிள் வித் இங்கிலீஷ் ஆர் தமிழ்? தமிழ். தமிழ். தமிழா? சரி. தோனி அடுத்த மேட்ச் ஆடுவார்னு நினைக்கிறீங்களா? விளையாட மாட்டாரு. கண்டிப்பா. கண்டிப்பா இல்ல. என்ன ரீசனு? இல்ல அவரு ருத்ராஜுக்கு இது கொடுக்குறாரு, அதனால குவாலிஃபை ஆனாலும் ஆளனா தோனி விளையாட மாட்டாரு. விளையாட மாட்டாரு. ரெண்டு கொஸ்டின் சொல்லுங்க. இப்போ மேட்ச்ல தோனி வந்து விளையாடுவாரா மாட்டாரா ஐபிஎல்ல? எனக்கு லாஸ்ட் ஐபிஎல் வருவார் நினைக்கிறேன். லாஸ்ட் ஐபிஎல் அப்ப ஒரு மேக்ஸிமம் கேம் மாதிரி வந்து விளையாடுவார். அப்ப அடுத்த மேட்ச் விளையாட மாட்டாரா? அது தெரியல கன்ஃபார்மா. ஆனா ஒரு கேம் கண்டிப்பா விளையாடுவார். ஆயிட்டு தான் ரிட்டையர் ஆவார். ஒரு பர்சனலான கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா ஆயிடுச்சு. உங்க ஒய்ஃபுக்கு ஏதாவது மெசேஜ் கொடுக்க விரும்புறீங்களா? விளையாட மாட்டாரு. இது தெரிஞ்சு மே 2ஆம் தேதி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மே 2ஆம் தேதி விளையாடுவாரு. கண்டிப்பா விளையாடுவாரு. கண்டிப்பா விளையாடுவாருன்னு தெரியல, விளையாடுறதுக்கு வாய்ப்பு. விளையாடுனா சென்னை ஜெயிச்சிருமா? ஃபைனல்ஸ்க்கு போயிடுமா? இப்ப இருக்கிற டீமை வச்சு சென்னை வந்து எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. இல்ல எதுவுமே வந்து பர்ஃபார்மன்ஸும் சரியில்லை. புது புது பிளேயர்ன்றாங்க, ஸ்டேபிளா ஆட விட மாட்டேங்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் என்ன சேஞ்ச் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஸ்டேபிள் பிளேயர்ஸ் வச்சுக்கணும். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆட விட்டு 3ஆவது மேட்ச் இன்ஜூரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி இல்லாம கரெக்டா ஒரு கன்சிக்யூட்டிவ்ஸா ஆட வச்சாங்கன்னா பஞ்சாப் பெங்களூர் மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு 11 வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டா இருக்கணும் டீம் பிளேயர்ஸ். நம்மளும் ஜெயிக்கலாம்னு சொல்றீங்க. இந்த சீசன் போனாலும் நெக்ஸ்ட் சீசன் அடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க குட் நேம்? மை நேம் இஸ் பாஷா. அது ஐடியாவே இல்ல சார். ஆக்சுவலா ஐபிஎல் பாக்குறதே இல்ல. ஐபிஎல் பாக்குறது இல்லையா? வெரி ஃப்ரம் எங்க இருந்து இருக்கீங்க நீங்க? ஆக்சுவலா குஜராத் தான். குஜராத் ரைட். அப்போ நம்ம டைம் முன்ன பாத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு எது பிடிக்கும், கிரிக்கெட்டா இல்ல வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ்? கிரிக்கெட் தான். ஆனா பட் வேலை விஷயம் பிசினஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால பாக்குறது இல்ல சரியா, வேற ஒண்ணும் இல்ல. பட் தோனி இஸ் ஃபேவரட். யுவர் ஃபேவரட்? எனி டைம் ஃபேவரட். விளையாண்டா பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருக்கு. ஜெயிப்பாரா? ஜெயிக்கணும். தேங்க்யூ.